எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு ஜென் கதையை பார்க்கலாம். இதுவும் 4 வரி கதை. ஒருவர் ஒரு ஆட்டு இடையன் ஆடு மேய்ப்பவன் கேட்கிறார், இன்று தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கும் என்று கேட்க, அப்பொழுது ஆட்டு இடையன் சொல்கிறார், இது எனக்கு பிடித்ததாக இருக்கும் என்கிறார். அப்பொழுது அவர் இன்னொருவர் கேட்கிறார், எப்படி நீ அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் இது உனக்கு பிடித்ததாக இருக்கும் என்று. அப்பொழுது ஆட்டிடையன் சொல்கிறான், நான் தினமும் வெயிலில் வேலை செய்பவன், எனவே இருக்கும் தட்பவெப்பத்தை நான் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டேன். ஆனால் எப்படிப்பட்ட தட்பவெப்பை இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால் இன்றைய தட்பவெப்பநிலையும் அதே மாதிரி தான் இருக்கும், நான் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பேன் என்கிறார். இத்துடன் கதை முடிந்து விடுகிறது. கதை 4 வரியில் முடிந்து விடுகிறது. இந்த கதையின் அர்த்தம் என்ன? நமக்கு நடப்பவை எல்லாவற்றையும், நல்லதோ கெட்டதோ, பிடித்ததோ பிடிக்காததோ, அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமக்கு கெடுதல் நடந்தால் கூட நாம் இன்றைக்கு கெடுதல் போல தெரியும் ஒன்றை நாம் நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் எங்கேயோ பயணப்பட்டு போகிறோம். போகும்போது நாம் அந்த பேருந்தையோ ரயிலையோ விட்டு விடுகிறோம் என்று பயணப்பட முடியவில்லை. ஆனால் நாம் நமக்கு தடங்களாக தெரிவிக்கலாம், நமது வேலை நடக்கவில்லை என்றெல்லாம். ஆனால் அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். ஏனென்றால் திரும்ப வீட்டுக்கு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரயிலை விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தால் நமக்கு அதைவிட முக்கியமான வேலை ஒன்று செய்ய வேண்டிய நிலைமை நாம் இருக்கும். அப்பொழுதுதான் புரியும், ஆகா, ரயிலை விட்டு நல்லா போய்விட்டது, இல்லாவிட்டால் இந்த முக்கியமான வேலை கெட்டு போய்விடும் என்று இருக்கும். எனவே எதையும் நல்லதாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள். அப்பொழுது நல்லது நடக்கிறதோ இல்லையோ, முதலில் நாம் நிம்மதியாக இருப்போம். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வதன் மூலம் நாம் நிம்மதியாக இருப்போம். இது கட்டாயம். அது எல்லாம் நன்மையோ இல்லையோ அது 2வது விஷயம். இன்று நன்மையாக இருக்கலாம், நாளை நன்மையாக இருக்கலாம், நாளன்று நன்மை வரலாம், இல்லை வராமலும் போகலாம், இது நடந்தது மறந்தும் போகலாம். ஆனால் இந்த நொடியில் எல்லாம் நன்மைக்கே என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நொடி நமக்கு இலகுவாகிறது, எளிதாகிறது, பாரம் குறைகிறது. எனவே நடப்பதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். நமது வாழ்க்கை அமைதியாக அமையும். சந்தோஷமாக அமையாவிட்டால் கூட நிச்சயம் அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் நிரந்தரமானது. சந்தோஷம் நிரந்தரமல்ல, துன்பமும் நிரந்தரமல்ல, ஆனால் அமைதி நிரந்தரமானது. இந்த நிரந்தரமான அமைதி நமக்கு தேவை என்றால் நடப்பதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அதற்கு தேவை நமது மந்திரம், அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.